அவொக்கடா ஜூஸ். அவொக்கடா ஜூஸ் செய்வதற்கு வந்து நாங்கள் ஒரு பழுத்த அவொக்கடா ஒன்று எடுக்கணும். அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த சீட்ஸை நீக்கிட்டு கரண்டியால் வந்து அப்படியே வலித்து எடுக்கணும். இந்த ஜூஸ் செய்வதற்கு வந்து நாங்கள் சுகர் போட்டும் செய்யலாம், சுகர் போடாமலும் செய்யலாம். நான் சுகர் போட்டேன். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், எந்த மில்க் பவுடர் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட தேவையான அளவு தண்ணீரையும் விட்டு நன்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இவ்வாறு நன்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதற்கு பிறகு வந்து நாங்கள் ஐஸ் க்யூப் போட்டுட்டு ஒரு 6 அல்லது 7 ஐஸ் க்யூப்கள் போட்டுட்டு நாங்கள் இதனை வந்து மீண்டும் நன்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இவ்வாறு மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் கப்பில் விட்டுட்டு நான் அதுக்கு பிறகு வந்து கசகசா சேர்த்தேன். அதாவது தண்ணியில் வந்து நான் கசகசா ஊற போட்டு விட்டுட்டு அதை வந்து 2லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கசகசா சேர்த்தலாம். இவ்வாறு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணினா அவொக்கடா ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த அவொக்கடா ஜூஸ் வந்து நாங்கள் அதிகம் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவ, ஏனென்று சொன்னால் இதற்கு வந்து செமிவாடு அடைவது குறைவாக இருக்கின்ற. ஆனால் இது வந்து நல்ல கொழுப்பு கொண்ட ஒரு ஜூஸ்.